ஃபைனலி நம்ம கோட் படத்துல இருந்து கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல எண்டிங்ல வந்து ஒரு செகண்ட் ஷாட்டை வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அதுலேயே பாத்தீங்கன்னா பல ஹிடன் டீடைல் இருக்கு. அது என்னென்ன இந்த வீடியோ டீடைல பார்த்தோம்னா நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் தொடர்ந்து தளபதி விஜய் அப்டேட்ஸ் மட்டும் தான் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கரெக்டா நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ஜூன் 22 அதாவது 12 AM கோட் படத்துல இருந்து கிளிம்ஸ் வீடியோ வந்து வெளியிட்டாங்க. அந்த கிளிம்ஸ் வீடியோல நம்ம நினைச்ச மாதிரியே 2 தளபதியை ஒரே ஸ்கிரீன்ல காமிச்சிட்டாங்க. பார்க்கும் போதே கூஸ் பம்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் வந்த ஒரு செகண்ட் ஷாட்ல ஒரு பயங்கரமான ஹிடன் டீடைல்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஷாட்டை பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே கோவமா காரை ஓட்டிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதிகமா இந்த விஜய் தான் 2 பாட்டுலயும் காமிச்சிருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஓல்டு விஜயோட ஃபிளாஷ்பேக்கா தான் இருக்கணும். அப்ப நடந்த பிரச்சனைகள் வந்து ஓல்டானக்கு அப்புறமும் அவரை துரத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஷாட் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அவரோட லேப்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அது பின் திரும்பி நிக்கிறனால அது யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. மேபி தளபதியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி அதை விட்டுட்டு நம்ம இப்போ ஹிடன் டீடைல பார்க்கலாம். அப்படியே அவருக்கு சைட்ல பாத்தீங்கன்னா பீக் ஆஃப் 11 பில்லியன் பை 2015 போட்டிருந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சது 2050ல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறத பற்றியும் இல்லைனா அந்த இடத்துல நடக்க போகிற பிரச்சனையை பற்றியும் இந்த கதையில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த ஷாட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து காரில் உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட அந்த மிரரில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வந்து காமிச்சிருந்திருக்காங்க. அந்த போர்டை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா அவங்க நாட்டில் ஒரு போலீஸ் வந்து மிகப்பெரிய பொசிஷனுக்கு வரப்போறதா சொல்லப்படுது. அதுவும் இந்தியன் போலீஸ் தான். அதுக்கப்புறம் என்ன ஷாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து வேகமாக ஓடிட்டு இருக்காரு. அதுவும் பத்தி தெரியுற நெருப்புல. எனக்கு தெரிஞ்ச அது லேபாக தான் இருக்கணும். அவர் லேபை யாரோ கொளுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஓல்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து யாரோ ஒருத்தரை வேகமா வந்து கிக் பண்றாரு. ஆனா அந்த மாஸ்க் போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா யாரையோ அடிக்க போறாரு. அப்பதான் நம்ம ஓல்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து பறந்து வந்து கிக் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாஸ்க் போட்டவரு ஓல்டு விஜய் அவர்களோட ஃபேமிலியை அடிக்க போயிருக்கலாம். இல்லனா யங் தளபதியை அடிக்க போயிருக்கலாம். சரி அடுத்த ஷாட்டை பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஓல்டு விஜயோட போட்டோவை ஷூட் பண்ணி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சது மைக் மோகனா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா ஷூட் பண்றது யாருன்னு காணிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மைக் மோகனா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த கதையில பாத்தீங்கன்னா அதிகமா ஓல்டு விஜய் தான் அதிகமா படத்துல டிராவல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம். செப்டம்பர் 5 வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் தளபதி பத்தி கண்டென்ட் கிடைச்சா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ஃபுல் வீடியோ போட கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. இந்த கிளிம்ஸ் வீடியோல நீங்க ஏதாச்சும் ஹிடன் டீடைல் பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு போயிருங்க.